ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நம்ம சித்தப்பா வந்து மண் எடுத்து கொட்டியிருக்காரு. கோழி ஆடு இது ரெண்டும் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பண்ணியாக போட்டு நல்லா ரெடி பண்ண போகிறாரு. ஃபார்ம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அவர் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து பெங்களூரில் இருந்தார். இப்போ வந்து விவசாயம் வியாபாரம் இதில் இறங்கிறாரு. பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோன்னு இப்போ இறங்கிட்டு இருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். பாருங்க மக்களே, எந்த அளவுக்கு கிளீனா பிளேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஒரு மாங்காய் செடி ஒன்று இருந்துச்சு. அந்த இடம் அந்த செடி வந்து ஒரு 20 அடி தள்ளி பிடிங்கி நட்டு சேர்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வியாபாரம் காஞ்சிபுரம் போயிட்டேன். இப்போ வந்து அதை நட்டுட்டேன். செடி விதைங்கி போச்சு. வந்து பாருங்க அந்த கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ எப்படி அந்த செடி பொழைக்குமா பொழைக்காதுன்னு வீடியோஸில் காமிக்கிறேன் வாங்க. மாங்காய் இலை வந்து கரெக்டாக பச்சினி க்ளீனாக இருக்குது. ஆனால் செடி லைட்டாக அங்கங்கே ஒரு களை வந்து விதைங்கி போயிருக்கு. ஆனால் மாங்காய் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே லைவாக காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து மாங்காய் பிஞ்சு வந்து விதைங்கி போயிருக்கு. கிளியராக கெட்ட தப்பா இந்த பாரு மக்களே, நீங்களே பிஞ்சு வந்து விதைங்கிட்டு இருக்கு. அதாவது வந்து இது நீர் சத்து வந்து இன்னும் எடுக்கிறது குறைஞ்சபட்சம் 20-25 நாளாக ஆகும். ஆனால் இப்போ வந்து நீர் சத்து இல்லாத தொட்டு சுத்தமாக மாங்காய் பிஞ்சுங்கெல்லாம் விதைங்கிட்டு இருக்குது. கொத்தா 20 காய் 30 காய் ஒரு கொத்தில் பிடிச்சிருக்குது. சித்தப்பா வந்து ரொம்ப பேச்சார் படுறாரு. அது பொய்க்குமா பொய்க்காதா மாங்காய் செடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.